இன்றைய நற்செய்தியில் இயேசு 3 ஊர்களை சபிக்கிறார், கடினமாக பேசுகிறார். எது அந்த 3 ஊர்கள்? கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும். ஒரு 2 ஊர்களை ஒப்புமையும் படுத்துகிறார். அந்த 2 ஊர்கள் தீர், சீதோன், சோதோம். இந்த 3 ஊர்களையும் ஒற்றுமைப்படுத்துகிறார். அதற்கு போய் சொல்லியிருந்தாலும் அது கிடைக்கின்ற தண்டனையை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன் என்று பார்க்கும் பொழுது இந்த கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும் இந்த நகர்கள் அதிகமாக யூதர்கள் வாழ்ந்தார்கள். மேலும் அங்கு பல பாவங்கள் மலிந்து கிடக்கின்றன. எவ்வளவு பாவங்கள் என்றால் தாறுமாறான வாழ்வு. இப்படிப்பட்ட வாழ்வுதான், இதைவிட அதிகமான ஒரு தாறுமாறான வாழ்வுதான் அந்த 3 ஊர்களும், தீர், சீதோன் மற்றும் சோதோம், இந்த 3 ஊர்களிலும் நடந்தது. நம் விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் தெரியும். ஆனால் ஏன் இந்த 3 ஊர்களையும் அந்த 3 ஊர்களோடு அவர் ஒப்புமைப்படுத்துகிறார்? இந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இயேசுதான் அந்த வித்தியாசம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a டிஃபரன்ஸ். ஏனென்றால் இந்த தீர், சீதோன் மற்றும் சோதோம் இந்த 3 ஊர்களும் பாவத்தினால் அதிகமாக ஆட்கொள்ளப்பட்டு சபிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில். அப்போ இந்த ஊர்களில் இயேசு இல்லை, இயேசு இல்லாத போது நடந்தது. ஆனால் இந்த கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும் நகர்களில் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு நன்மைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் மனம் மாறவில்லை. நாம் இந்த ஒரு கேள்வி நாம் கேட்டு இருக்கலாம், அல்லது இன்று நாம் கேட்போம், ஏன் இயேசுவுக்கு இந்த யூதர்களோ அல்லது பரிசேயர்கள், சதுசேயர்களை பார்த்தால் பிடிக்கவில்லை? ஏன் எப்பொழுதுமே சண்டை? எல்லோரையும் மன்னிக்கிறவர், ஏன் இவர்களை மன்னிக்காமல் சண்டை ஏனென்றால் இதுதான் காரணம். இட் இஸ் நாட் அபவுட் தே டிட் நாட் சேஞ்ச். அவர்கள் மனம் மாறவில்லை என்பதற்காக அல்ல, மனம் மாற விரும்பவில்லை என்பதற்காக. தட்ஸ் a difference. It is not about to change. They don't want to change. அந்த adamant கேரக்டர்னு சொல்வார்கள். அடம் பிடிக்கிற, நான் இப்படித்தான் இருப்பேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. பல நேரங்களில் நாம் இந்த மாதிரியான ஆட்களை நம்மிடையே பார்க்கணும். ஏன் நாம் கூட அப்படி இருப்போம், ஒரு அடம் பிடிக்கிற ஒரு தன்மையோடு. நான் இப்படித்தான், என்னை மாற்ற முடியாது, நான் இதை தான் செய்வேன் என்கின்ற எண்ணம் படைத்தவர்களை இயேசு இன்றைய நாளில் கண்டிக்கின்றார். அவர்களுடைய முடிவு மிகவும் அகோரமாக இருக்கும் என்பதை இன்று முன்கூட்டியே சொல்லுகிறார். நான் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அங்கு செய்திருந்தால், அந்த ஊர்களில் செய்திருந்தால், அவர்கள் இன்னும் அதிகமாக மாறியிருப்பார்களே, சாக்கு உடை அணிந்து அவர் மாறியிருப்பார்களே. ஆனால் நான் அதையெல்லாம் இந்த ஊர்களுக்கு செய்கிறேனே, நீங்கள் மாறவில்லையே, மாறவும் விரும்பவில்லையே என்பதை தான் ஆண்டவர் இன்றைய நாளில் மிக அற்புதமாக சொல்லுகிறார். எனவே இந்த பரிசேயர்கள், சதுசேயர்களைப் போல நாம் வாழக்கூடாது என்பதை ஆண்டவர் இன்று கண்டிப்பாக சொல்லுகிறார். பல நேரங்களில் நாம் அதுதானே, நாம் ஒரு நன்மையை சென்றோம் என்றால், நன்மையை சொல்லோம் என்றால், நாம் அந்த நன்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன பெருசாக நன்மையை நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன பெரிய இதுவா என்று மற்றவர்களுடைய வாழ்வை பார்த்து பார்த்து குறை சொல்லி நாமும் நிறைவு பெறுவதில்லை, பிறரும் நிறைவு செய்வதற்கான அந்த வசதியும் அந்த வாய்ப்பையும் நாம் கொடுப்பதில்லை. அதனால்தான் யூதர்களுக்கு எப்பொழுதுமே, அந்த பரிசேய சதுசேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எதிராளியாகவே இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இத்தகைய உள்ளம் படைத்தவர்களால் என்ன ஆகும்? அவர்கள் மற்றவர்களையும் திசை திருப்புவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக உங்கள் குடும்பங்களில் பாருங்களேன், ஒரு தலைவர் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருந்தால் அந்த குடும்பம் நிச்சயமாக அவரால் பாதிக்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொதித்து எழுகிறார். இந்த ஊர்கள் எல்லாம் நிச்சயமாக இவர்களுடைய முடிவு மிகவும் அகோரமாக இருக்கும், பிரச்சனைக்குரியதாக இருக்கும். எனவே இந்த நாள் நாம் சிந்திப்போம், என்னுடைய உள்ளம் எப்படியாக இருக்கிறது? இப்படிப்பட்ட அடக்குமுறை கொண்ட ஒரு உள்ளமாக இருக்கிறதா? பாறையை போல கல்லான ஒரு உள்ளமாக இருக்கிறதா? நாம் இன்றைய நாளில் நாம் யோசிப்போம். இப்படி இருந்தால் ஆண்டவரிடம் வர வேண்டும். ஆண்டவரே, எனக்கும் இந்த இளகிய உள்ளத்தை கொடும், மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எனக்கு கொடும், அந்த மாற்றத்தினுடைய முயற்சி எடுக்கக்கூடிய அந்த யோசனை எனக்கு கொடும் என்று சொல்லி நாம் வேண்டுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.